ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்தை தான் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காமிக்கிறது வந்து பெரண்டை செடி. நான் அடிக்கடி நம்ம வீடியோவில் வந்துட்டு சமைச்சு போடுற ஒரு வீடியோ வந்துட்டு பெரண்டை தான். எங்கேருந்து வருதுன்னா இங்கே தான். அது வந்துட்டு அந்த குருத்து வருதுல்ல, உடைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப அது ரொம்ப முத்திரும். ஸோ அது சமைக்க முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் அது குருத்து வர வர உடனே வந்துட்டு எடுத்துடுறது. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அதிகமாக காய்க்கிறது வந்துட்டு இந்த நார்த்தங்காவும், அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கொடிக்கிழங்கு 2ம் தான். 2மே யூஸ் இல்லை, தேவையில்லாதது தான் வந்துட்டு நிறைய காய்க்குது. அந்த கொடிக்கிழங்கு வந்துட்டு நிறைய மரம் ஃபுல்லாக படர்ந்துடுச்சு. அந்த கொடி ஃபுல்லாக வெறும் காய் தான், அதுவும் சாப்பிட்றதில்ல. அது எங்களுக்கு தெரியல, அது டேஸ்ட்டு பிடிக்கல. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த நார்த்தங்காய், இது வந்துட்டு ஊறுகாய் போடலாம். இந்த சம்மர் டயத்தில் காய்க்குது இல்லையா, அதுதான் வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்கும். இந்த டயத்தில் காய்க்கிற காய் எல்லாமே பயங்கர புளிப்பு, வாயிலேயே வைக்க முடியாது. யாராச்சும் வரவங்க அதை பார்த்தோன்னே, ஏன்னா அது ஃப்ரெண்டுலேயே இருக்குது, கேட்டு கிட்டக்கே இருக்கிறதுனால வந்த உடனே எல்லாரோட பார்வையும் வந்து இந்த மரத்து மேலே தான் போகுது. எல்லோரும் கேட்குறாங்க, நிறைய கேட்குறாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு காய் பிச்சு கொடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தேவையானதை பிச்சுட்டு போங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரியே ஒன்று சாப்பிட்டு பார்ப்பாங்க, அது வாயிலே வைக்க முடியாது, பயங்கர புளிப்பு, பயங்கர புளிப்பு. அதுக்கு இந்த மாதிரி பழி வாங்கிறதுக்கு அதுக்கு இல்லைன்னே சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அது யாராலையுமே சாப்பிடவே முடியல, அது எல்லாம் பழுத்து கீழே தான் கொட்டுலுது. இது என்ன பண்ணுறதுனே தெரில. பார்க்க அழகாக இருக்குது, ஆனால் இவ்வளோ வேஸ்ட் ஆகுதேன்னு நினச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கொடிக்கிழங்குல சும்மா கொஞ்சமாக தான் வந்து பிச்சேன். அதுக்கப்புறம் நானும் என் பொண்ணும் மாறி மாறி பிச்சோம். அது சாப்பிடலாம் இல்லை, அதை அப்படி தூக்கி போட்டுற மாட்டுக்கிட்ட, மாடு கூட சாப்பிட மாட்டேங்குது இந்த காய். அதுக்கப்புறம் சும்மா பிச்சு பார்த்துட்டு வீடியோக்காக தான் பிச்சோம். பிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி சாப்பிட்லாமேன்னு டேஸ்ட்டு என் பையன் வச்சான் வாயில், தூக்கி போட்டுட்டான், அவனுக்கும் பிடிக்கல. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் தேவையில்லாத டயத்தில் காய்ச்சி குலுங்கிடுச்சு. ஒரு டைம் இந்த லெமன் வந்து நம்ம அறுத்தோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 200 காய் வருது, நாங்கள் எண்ணி பார்த்துட்டோம். இப்போ முடிஞ்சிடுச்சு. அதுவும் இல்லாமல் நிறையா பழம் வந்து எடுக்கவே இல்லை, அது அப்படியே அழுகி போயிடுச்சு. இந்த பனி டயத்தில் வந்துட்டு நம்ம எங்கே இதெல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கிறது, அதுவும் வந்துட்டு யூஸ் இல்லை. கடையில் கொடுத்தாலும் யாரும் வாங்கலை, சும்மா கொடுத்தாலுமே யாருமே வாங்கலை. அதுக்கப்புறமா இது வந்து வெட்டி வேர், இதுவும் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் தான் இருக்குது. அப்புறம் என்ன பார்க்குறோன்னா சுண்டக்காய் செடி. இந்த சுண்டக்காய் காயை பார்த்தாலே எனக்கு என்னோடய ஹாஸ்டல் லைஃபு, காலேஜ் மெமரிஸ், காலேஜ் டேஸ்லாம் வந்துட்டு ஞாபகம் வருது. ஏன்னா வாரம் வாரம் எங்கள் அம்மா சண்டே வந்து என்னை பார்க்க வந்துடுவாங்க. அப்போ வரக்குள்ளலாம் எங்கள் ஆயா, நீங்கள் பார்த்தீங்கல்ல வீடியோவில், அந்த ஆயா வந்துட்டு செம்மையாக குழம்பு வைப்பாங்க. இந்த இஞ்சி குழம்பு, அதுக்கப்புறம் இந்த சுண்டக்காய், எனக்கு எப்படியும் ஒரு 4-5 நாள் வர மாதிரி சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்தேன் ஹாஸ்டலில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா அந்த கொய்யாக்காய், நம்ம வீட்டை சுற்றி, காம்பவுண்டை சுற்றி வந்துட்டு நிறைய கொய்யா மரம் தான் இருக்குது, நிறையா வெரைட்டி இருக்குது. இது வந்துட்டு இந்த குட்டி நாட்டு கொய்யாக்காய், உள்ளே நல்லா பிங்க்காக இருக்கும், பட்டு பயங்கர சீடு. இது ஃபுல்லாலாம் சாப்பிட முடியாது, இருந்தாலும் ஓகேவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறையா பார்த்துருப்பீங்க இந்த கொய்யாக்காய் ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோலாம். இதில் என்ன நாங்கள் கற்றுக்கிட்டோன்னா, இவ்வளோ நாள் இந்த மரத்தில் எங்கள் ஆயா வெட்டவே விட மாட்டாங்க. ஒரு இலையை பிச்சா கூட ஐயோ இலை போச்சு மரம் போச்சும்பாங்க. நாங்கள் இந்த டைம் என்ன பண்ணோம், அந்த முன்னாடி வீடு வேலை நடந்துகிட்ருக்கிறப்போ பயங்கரமாக டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அப்போ எல்லா களையும் பிடிச்சி வெட்டி விட்டுட்டோம். இது என்ன ஆயிடுச்சுன்னா, இலையே இல்லை, ஆனால் பயங்கர கொத்து கொத்தாக காய். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கட் பண்ணி விட்டால் தான் காய் நிறையா காய்க்கும் போல். ஸோ கட் பண்ணி விட்ட கிளை ஃபுல்லாக பயங்கர காய். அதுக்கப்புறமா வந்துட்டு பப்பாளி, 2 பப்பாளி மரம் இருக்குது. இது வந்துட்டு இனிமேல் இவங்களை வந்துட்டு குரங்குகிட்ட இருந்து பாதுகாக்கணும், அதுதான் எங்களோட மெயின் ஜாப். அது 2ல் ஒரு மரத்தில் மட்டும் ஒரே ஒரு பழம் இருந்தது, பிச்சாச்சு. இது நல்லா பயங்கர பெருசாகும், பட் நாங்கள் சாப்பிட்ற டயத்தில் தான் அவங்களுக்கு எங்கே தான் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, கரெக்டாக பழுக்கிற நேரத்தில் குரங்கு வந்து பிச்சுட்டு போயிடுவாங்க. எப்படியோ நாங்கள் தப்பிச்சு அவங்ககிட்டேருந்து காப்பாற்றி நாங்கள் பிச்சு நாங்கள் சாப்பிட்றது தான். அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்துட்டு கொடுக்காப்புளி மரம். இது நிறையா காய்க்கும். ஏன்னா என்ன பண்ணுறது, மரத்து உச்சியில் காய்க்குது, அதை பிக்கவும் முடியல. அது பழமாக வந்து என்ன பண்ணுன்னா அது கொட்டலும்.
இது எல்லாமே வந்துட்டு அப்படியே கொட்டல, கொத்தா கொட்டல. அது ஒரு ஒரு அது உள்ளே இருக்கிற ஒரு ஒரு பீஸ் வந்துட்டு கீழே கொட்டல. ஸோ வந்து அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு காய்கறி செடிலாம் வச்சோம். அது ஆடு இருக்கிறதுனால அது எதுவுமே வந்துட்டு வளர விட மாட்டேங்குது, அப்படியே சாப்பிட்டுடுது. ஸோ இப்போதைக்கு இருக்கிறது வந்துட்டு இவ்வளோ தான். நம்ம கார்டன் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.